வெள்ளம் பாதித்த பகுதிகளில் 7.5 டன் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் அவர் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர்பிட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் ஆணையர் நிர்வாக துறை மற்ற உயர் அதிகாரிகள், நகராட்சி நிர்வாக துறை முதன்மை செயலாளர், டான்ஜெட்கோ சிஎம்டி, நீர்வளத்துறை செயலாளர் போன்ற அனைத்து மூத்த அதிகாரிகள் தூத்துக்குடியில் இந்த காணொலி மூலமாக வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஜாயின் பண்ணாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜாயின் பண்ணார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவங்களோட அந்த பகுதியோட என்ன சூழ்நிலை இருக்குது, எல்லா மக்களுக்கு அனைத்து நிவாரண பொருள் பணிகள் அந்தந்த பகுதிக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களா, மக்களுக்கு ஏதாவது அந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ், மற்ற குடிநீர் போன்ற வசதிகள் எப்படி இருக்கு, அங்கே பால் சப்ளை, மில்க் சப்ளை எப்படி இருக்கு, பவர் சப்ளையோட என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, அனைத்து சம்பந்தமாக இன்னைக்கு ஆய்வு கூட்டம் நடந்தது. அப்போ அந்த எட்டியாபுரம் சாலையில், தூத்துக்குடி மாநகராட்சியில் எட்டியாபுரம் சாலையில் உள்ள ஒரு முகாமத்தில் உள்ள பயனாளிகள் அதாவது அங்கே மீட்கப்பட்ட மக்களோட நேரடியாக 2 நபர்களோட மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக அவங்களோட பேசினாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க பகுதியில் தண்ணி வடிஞ்சிருச்சா, அந்த முகாமத்தில் அனைத்து வசதிகள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் விசாரித்து அவங்ககிட்ட நேரடியாக பேசினாங்க. துண்டிக்கப்பட்ட பகுதி எல்லாத்துக்குமே நம்ம ரீச் பண்ணிட்டோமா சார்? ஆமாம், நேற்று நைட்டில் அந்த சிறுவைகுண்டம் பகுதியில் நம்ம ஆஃபிஷியல்ஸ் அங்கே ரீச் பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள மக்கள் இதை இருக்குன்னு ப்ரெசன்டேஷனில் நீங்களும் நேரடியாக பார்த்துருக்கீங்க. அங்கே மாவட்ட இவர் நம்ம சிஆர் நேரடியாக சொன்னார். அந்த பகுதியில் மக்களுக்கு அங்கே டவுன் பஞ்சாயத்து மூலமாக, பஞ்சாயத்து யூனியன் மூலமாக அங்கே சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மக்கள் அங்கே ரீச் பண்ணுறாங்க. ஒன்றும் இது இல்லை. மற்ற பவர் சப்ளை அதுக்கு இன்றைக்கு பொற்கால அடிப்படையில் பண்ணினார்.